வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அணிக்கோவையோட மதிப்பு 4a² b² c² நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்கள், கொடுத்து இந்த அணிக்கோவையை எடுத்து எழுதிட்டோம். இந்த அணிக்கோவையை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த முதல் நிரையில் எல்லாமே a இருக்குது, அப்போ ஏவை பொதுவாக எடுத்துடலாம். இந்த ரெண்டாவது நிறையில் பாருங்கள் பி இருக்குது, அப்போ பியை பொதுவாக எடுத்துடலாம். இந்த மூணாவது நிறைய பாருங்கள் எல்லாம் சி இருக்குது, அப்போ சியை வெளியே எடுத்துடலாம். அப்போது முதல் நிறையில் ஏ, ரெண்டாவது நிறையில் பி, மூணாவது நிறையில் சியை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே a² இருக்குது. ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும்? ஒரு ஏ மட்டும் இருக்கும். மைனஸுக்கு மைனஸ் ஏ வெளியே எடுத்துட்டோம், பி மட்டும் இருக்கும். ஏ வெளியே எடுத்துட்டோம், சி மட்டும் இருக்கும். இது நம்ம எதை எடுத்துருக்கோம்? பி எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ பி எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். மைனஸ் அப்படியே வந்துடும். b² இருக்குது, ஒரு பியை வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு பி உள்ளே இருக்கும். இங்கே பி எடுத்துட்டோம், அங்கே என்ன இருக்கும்? சி மட்டும் இருக்கும். இங்கே வாங்க, இதுலேருந்து என்ன செய்யணும்? சியை வெளியே எடுத்துட்டோம், அப்போ என்ன இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். சியை வெளியே எடுத்தாச்சு, பி மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். c² இருக்குது, ஒரு சியை வெளியே எடுத்தாச்சு, ஒரு சி உள்ளே இருக்கும். முடிஞ்சுதா? ஈக்குவல் டு இந்த ஏபிசி அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யலான்னா, அப்படியே ஏதாவது முதல் நிறை வழியாக விரிவுபடுத்தினாலும் விரிவுபடுத்தலாம். அப்படி இல்லை இந்த ரெண்டு இடத்துல 0 ஆக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரெண்டு இடத்தையும் 0வாக மாற்ற போகிறேன். அதாவது நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, R1 அதாவது முதல் நிறை எப்படி கிடைக்க போகுதுன்னா, R1ஐயும் R2ஐயும் கூட்டி வர்றது தான். இதையும் கூட்டி எங்கே எழுதணும்? R1ல் எழுதணும். பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ 0, ப்ளஸ் பி மைனஸ் பி 0, சி ப்ளஸ் சி 2c. இதான் என்னது? R1. R1ன்னா R1ஐ R2ஐயும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டி R1ல் எழுதணும். அதுக்கு அடுத்து பாருங்கள் R2. R2 எப்படி கிடைக்க போகுதுன்னா, R2ஐயும் R3ஐயும் கூட்டி எழுத போகிறோம். எதில் எழுதணும்? R2ல் எழுதணும். R2ஐயும் R3ஐயும் பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டி எங்கே எழுத போகிறோம்? R2ல் எழுத போகிறோம். ஏவையும் கூட்டுங்க, 2a. b மைனஸ் பி 0, சி மைனஸ் சி 0. R3 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதுங்க. ஏபி மைனஸ் சி. சரியா? இப்போ நம்ம விரிவுபடுத்தலாம். பாருங்கள், ஏபிசி இந்த இடத்துல விரிவுபடுத்த முதல் நிறைவேலையாக விரிவுனா குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த 0 இருக்கா? அப்போ இந்த 0லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதை மட்டும் நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டால் போதும். ப்ராக்கெட் போட்டுங்க. 2c. இந்த 2c இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருங்க. மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 2ab. அப்போ அதை பெருக்குனா 2aவையும் பியும் பெருக்குனா 2ab. மைனஸ் பண்ணணும். 0வையும் ஏவையும் பெருக்குனா 0 தான். சரியா? என்ன செஞ்சிட்டோம்? இதெல்லாம் 0 இருக்குது. 0 இருந்தால் அதோட மதிப்பு 0 ஆயிரும். இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் 2c இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டு இது பெருக்காச்சு. 2aவையும் பியும் பெருக்குனா 2ab. மைனஸ் பண்ணணும். ஏவையும் 0 பெருக்குனா 0. இப்போ சுருக்கலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு ஏபிசி. இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? 2c. 2abலேருந்து 0 கழிச்சா என்ன வரும்? 2ab தான் வரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஏபிசி. 2 பெருக்குங்க 4, சியும் ஏபியும் பெருக்கிறீங்க ஏபிசி. சரியா? இப்போ 4 ஒன்று தான் இருக்குது, அது அப்படியே எடுத்துடுங்க. 4 ஏவையும் பெருக்குனா a², பியும் பெருக்குனா b², சியும் பெருக்குனா c². இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள், 4a² b² c². 4a² b² c² என்பது நிறுவப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது, எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கங்க. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.